ஹாய் மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சி அப்படிங்கிற விஎஃப்எஃபோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப் பிடிக்கும்னா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலைன்னா தாராளமாக சேனலை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸ்கிப் மட்டும் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களுக்கு அந்த வார்த்தை தான் நான் சொல்கிறேன், ஸ்கிப் மட்டும் பண்ணுங்கள். கேட்டுட்டு வேறு எந்த வேலையும் பார்க்க வேணாம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டோன்னே உங்கள் 2 பேர்த்துக்கு ஓகேனா எனக்கு ஓகே, அவ்வளோதான் நீங்கள் சொன்ன பதில். உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு செம்ம ஜாலியான ஒரு வைபாக போகிற மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் தோசைலாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அப்போ உங்கள் தம்பி உங்களே பார்த்துட்ருப்பான்ல, என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சைலண்ட்டாக ஃபோன் பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவன் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவானான். நீங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏம்மா நீ வேறு காலங்கத்திலே போய் சொல்கிற, நிஜமா அவன் தாண்டி சொன்னான் ஆன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஷாக் ரியாக்ஷனோடு பார்க்குறீங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு, நானும் தான் உங்களை எல்லாரும் மிஸ் பண்ணுவேன், கல்யாணம் ஆகி போயிட்டா நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் 3 பேர் பட்டு என்னை விட்டுட்டு இங்கே ஜாலியாக இருப்பீங்கள்ல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீ இல்லாமல் ஜாலியாக ஜாலியாக இருந்துருவோண்டி. சரி விடு, நீ அதை பற்றி பேசாத, இப்போதைக்கு நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம். சரி சரி, அவங்க என்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதுங்கிறத நல்ல நிதி பார்த்து சொல்கிறேன்னு இருக்காங்கடி. எங்கள் அம்மா பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் நல்ல நாளா? இதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்ப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க, பேசுறதுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க, எல்லாமே இருக்குது. ஓ சரி, அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் தெரியும், நான் என்ன பூமர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வாய்ப்பார் இவளுக்கு. சரி சரி, எனக்கு தோசை போதுமா? வயின் 2 தாண்டி சாப்பிட்ருக்க. அம்மா போதும். உங்கள் அம்மா இன்னொரு தோசை, முட்டை தோசை ஊற்றவா? சரி ஊற்று. உங்கள் அம்மா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூம் ஓடிட்டீங்க. அடியே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து எட்டி பார்க்குறீங்க. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சோ? பார்த்தாச்சுன்னா இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நீ சமைச்சு பழகணும், வீடு குட்டி பழகணும், பாத்திரம் கழுவி பழகணும், சேம் டைம் நீ துணி துவைச்சி பழகணும், எல்லா வேலையும் கற்றுக்கணும். நீ துணிலாம் மடித்து வைக்கணும், இவ்வளோவே நீ கற்றுக்கணும். உங்கள் அம்மா பார்த்துட்டு, அத்தடி இவ்வளோ வேலை இருக்கா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வீட்டு வேலைனா இதெல்லாம் இருக்க தானடி செய்யும். அம்மா நான் இங்கே எதுவுமே செய்ய மாட்டேன், அப்போ நான் அங்கே போனால் மட்டும் செய்யணும். செய்யணுமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல எல்லாம். அம்மா அது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீங்கள் வா. வரமாட்டேன், வான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வரீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு குக் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க, மதியம் சமைச்சிட்ருப்பாங்களா, அதை அப்படியே காட்டுறாங்க, இது இப்படி தான் செய்யணும்னு. ஓ அதாவது இதை போட்டுட்டு அதை போடணும். தேங்காய் தேங்காய்க்கு அப்புறம் என்ன போட்ட? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி? ஆமாம்மா எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. கம்முனி எல்லா ரெசிபியும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பையனுக்கு மறந்துட்டா கூட நான் திருப்பி பார்த்தா ஞாபகம் வந்துடுங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏண்டி டிகிரிலாம் படிச்சியல? படித்தேன். இவ்வளோ மக்காடி நீ? சரி சரி போய் நோட் எடுத்துருவா. நீங்கள் நோட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மாவை திருப்பி சொல்லி எல்லாத்தையும் எழுதிட்டுருக்கீங்க. இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே இப்போ என்ன செய்ய போகிற? காய்டி. ஐயோ சோறும் குழம்பு மட்டும் திங்கக்கூடாதா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்புறம் காய் நல்லா வக்கனையாக கேட்பேல, 2 காயை கொண்டு வா, 3 காயை கொண்டு வான்னு. அது எல்லோரும் வெயிட் போடக்கூடாதுன்னா காய் நிறைய சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஒரே காயத்தைன்னா போர் அடிக்குது, அதனால 2 3 கேட்டேன். அப்பா அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அதையும் செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அதையும் இப்போ நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி முடிச்சுட்டு, அம்மா என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நோட் பண்ணி பசி வந்துருச்சு. அப்பா எப்போ வருவார்? சரி நீ வா சாப்பிடு. இல்லை அப்பா எப்போ வருவார்? அப்பா வர லேட் ஆகுமாண்டி, நீ வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு, அப்பா இன்னைக்கு எவ்வளோ வேலை. உங்கள் அம்மா அப்படியே உங்களே பார்க்குறாங்க. ஏன்னா சும்மா அடுப்பு திண்ணில் உட்காந்து அந்த நோட்டை கையில் பிடிச்சிட்டு எழுதுறது மட்டும்தான் உங்கள் வேலை, ஆனால் அதுக்கே எவ்வளோ வேலைன்றீங்க. உன்னையெல்லாம் கட்டி கொடுத்து அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. எதுவும் சொல்கிறதுக்குல போய் தொலை கூடன்னு ஓடியே போயிட்டீங்க ரூமுக்கு. ஈவினிங் அதான் கீழே வரீங்க. ஆல்ரெடி உங்கள் அம்மா ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா பசிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு, உனக்கு எப்போதுமே பசிக்க மட்டும்தான் செய்யும். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு, நீ என்னையை மட்டும் சமைக்கணும், வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், துணி மடிக்கணும். அப்பா எவ்வளோ சொல்கிற, அவனுக்கு ஒன்றுமே இல்லையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அவன் ஆம்பளை பையடி. நீங்கள் அப்படியே உங்கள் தம்பியை பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏன் என்னை மட்டும் பொம்பளை பிள்ளையா பார்த்த?
உங்கள் தம்பிக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஆ நீலாம் ஆம்பளை பிள்ளையா பிறந்தா எப்படி எப்போட மாடு நம்ம சொல்லனியா என்னை மட்டும் பொம்பளை பிள்ளையா பார்த்த அது நான் எப்படி சொல்கிறது? ஐயோ வயன் உன் அறிவுக்கு கொஞ்சம் ஆணி அடிச்சுட்டு இதை தின்னு தொலைடி நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு ஆனாலும் என்னையும் ஆம்பளை பையலாக பார்த்துருக்கலாம். ஆம்பளை பையலாம் பிறந்திருந்தா வேலையே இல்லை. பாரு அந்த தண்டை மாடி காலையிலேருந்து ஃபோன் பார்க்குது, டிவி பார்க்குது, தீனி திங்குது. அது நான் ட்ராமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வேற போயிட்டேன். இங்கேயே கிடக்குறான் நல்லா தின்னுக்கிட்டு. சே நம்மளும் ஆம்பளை பையலாக இருந்திருக்கலாம். பிறந்தாச்சு எதப்போ அப்படி சொல்லிட்டு அந்த தீனி புலம்பிட்டே சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. வாயை விட்டு புலம்புறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அடிக்கடி சொல்லுவில்ல பூமர் மாதிரி பேசுமா, பூமர் மாதிரி பண்ணுறப்பான். ஆனால் இந்த வீட்லேயே உண்மையான பூமர் நீ தாண்டி. உங்கள் தம்பிக்கு செம்ம சிரிப்பு வந்திருக்கோம். விழுந்து வேலை சிரிக்கிறான். நீங்கள் ஓடி போய் அவனை ஆடி ஆடி அடிக்கிறீங்க. இப்போ நீ கேட்டாங்களா எதுக்கு சிரிக்கிறேன் எதுக்கு சிரிக்கிறேன் அவன் விடுறி அம்மா தானே சொல்லிச்சு. அம்மா சொல்ல நீ சிரிப்பியான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா ரெண்டு பற்றி பிரித்து விட்டு ஒழுங்காக ஓட்டுறேன்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃபோனுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிட்டால ஸோ யாரோ என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சின்சியராக ஃபோன் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடா இந்த ஃபோனை கட் பண்ணி வைக்கல எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். இந்த ட்ராமா செம்மையாக இருக்குது தெரியுமா. என்ன ஒரு கெமிஸ்ட்ரி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு கெமிஸ்ட்ரி இங்கே வந்த இந்த காய் கட் பண்ணி தொலை கொடுத்து தொலை அப்படி சொல்லிட்டு நீங்களும் வாங்கி கட் பண்ணிட்டு ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக உங்கள் அம்மா சமைச்சு முடிச்சுட்டாங்க. இன்னும் நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆனால் வயன் உங்கள் அப்பா பண்ண தப்பான விஷயம் என்ன ஒன்று கல்யாணம் பண்ணது. அப்படியே உங்கள் அம்மா உங்களை முறைக்கிறாங்க. அட்டியே சொன்னேன் சரி விடு என்ன நீ நினைக்கிற உன் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணது உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது. என்னம்மா நீ பாட்டுக்கு ஃபோன் இல்லைன்னா இந்த வீட்டில் சுற்றி வருவ போல். ஃபோன் இருந்தால் போதுமே பிடிச்சி வச்ச புள்ளி அது மாதிரி உட்காந்துருக்க. நீ ஃபோன் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்தாலும் திட்டுற, வீட்டுக்குள்ளே சுற்றி வந்தாலும் திட்டுற. ஆனால் ஒரு லாஜிக் என்ன தெரியுமா, அம்மானா திட்டுவாங்க. உங்கள் அம்மா உங்களை அடிக்க வராங்க, நீங்கள் ஓடிட்டீங்க எழுந்திரிச்சு. இப்போ மட்டும் வாயிலனா கண்டிப்பாக நான் தூக்கிட்டு போயிருக்கோம். என்ன தூக்கிட்டேன்ட்டியா நீ. உங்கள் அம்மா அதுக்கும் முறைக்கிறாங்க. சே விடு எப்படி சொல்லிட்டு எதையாச்சும் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் அம்மாவை. நீங்கள் நைட்டு உங்கள் அப்பா வந்துட்டார், எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு என்னங்க என்ன சொன்னாங்க, அதுவா இன்னும் ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அப்படி நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு நான் அதை சொல்ல மாட்டேன். என்னங்க சொல்கிறீங்க ஒரே வாரத்துலையா? ஒரு வாரத்தில் வராங்களாம்மா. அப்புறம் என்ன இதுன்னு பேசிக்கலாம். நாங்கள் அவங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஃபோட்டோவில் பார்க்கவே. நேரில் வந்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் சொல்லிடுவேன் நாங்கள். சரிங்க. பையனை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? பையனை நேரில் பார்த்தேன்டி. இன்னைக்கு கூப்பிட்டு போய் அவங்க அப்பா காட்டினாங்க. அழகாக இருந்தால் நேரில் பார்க்கும். பையனோட கண்டிப்பாக பார்த்தோன்னே பிடிக்கும். சரி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு நீ மட்டும்தான்ப்பா இந்த பிள்ளைக்காக எல்லாமே பண்ணுறேன், அது பாட்டுக்கு தின்னுட்டுருக்கு. உங்கள் தம்பியை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? ஒருவேளை நான் லவ் பண்ணியிருந்தேன்னா கூட அந்த வீட்டில் சொல்லியிருக்கலாம் நான் லவ் பண்ணுறேன், அந்த பையனை நீங்கள் பாருங்கன்னு. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எல்லாமே இவங்க தானேடா பண்ணணும். அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? அதனால் நான் என் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பாத்தியம்மா அந்த சோத்து மாடை அவன் சொல்கிற கரெக்டு தானே, நீ கம்மனி இருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு இந்த சாமி சாப்பிடு சாமி சாப்பிடு சாமி நல்லா கொழுக்குன்னு ஆகும். நீங்கள் உங்கள் தம்பி பார்த்து எட்டு உதைக்கிறீங்கம்மா. கையை கழிச்சிட்டு கம்முனு இருடி. அவன் சொல்கிறான்ல சரி நீ தின்னடி கம்முனு சரி அப்படி சொல்லி நீங்கள் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. எங்க நகை எதுவும் பேசுனாங்களா? இல்லடி அது எதுவும் பேசலை. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடுற அளவுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி எதுவும் சொல்லலை. உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்கும் போதே சிரிப்பு வருது. என்னடி சிரிக்கிற? இப்போல்லாம் அப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய அதிசயமாயிருச்சுங்க. பரவாயில்ல, என்னால் வயனுக்கு 30 தான் போட முடியும். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு 30 பவுன் போடுவியா அப்படி சொல்லிட்டு 8 மணி ஷேக் பண்ணுறாங்க. ஏன்டி வாயை இழுக்கிற? 30 பவுன் எவ்வளோ வருது தெரியுமா? நீ ஒரு 10 போடு போதும். உங்கள் தம்பி ஆமாம்மா 10 போடு போதும் அப்படின்றான். கம்மல் இருங்க 2 பேரும், அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். ஆனாலும் 30 பவுன். ஆனால் உண்மையிலே மம்மி என்ன கட்டிக்க போகிறவன் ரொம்ப லக்கி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்காக நிறைய செலவு பண்ணுறேன். காசு கொடுப்பீங்க, நகை கொடுப்பீங்க, அது பார்த்தானு காரு வேறு வாங்கி தரேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. காரு கொடுப்பீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க, ஏனையும் சேர்த்து கொடுக்குறீங்க. ஆனால் அவன் நமக்கு ஒன்றுமே தரதில்லை. அந்த தாலி கொடி போடுவாங்கள்ல அது மட்டும் தான் அவன் போடுறது. கம்முன்னு பையனாக பண்ணிருக்கலாம், உனக்கு இவ்வளோ செலவு இருந்திருக்காது. நீ என்ன பையனாக பெற்றிருக்கலாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அமைதியாரு, அதெல்லாம் செலவு இருக்க தான் செய்யும். சரி வேறு எதுவும் சொன்னாங்களாங்க? இல்லாடி வேறு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசிக்கலான் இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அந்த பேச்சை விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நார்மலாக பேசிட்டு போய் படுத்து தூங்கியாச்சு.
அப்படியே சுகா சைட் பார்த்தா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் சுகா வீட்டுக்குள்ளேயே வரான். அவன் பார்க்குறான் ஹாலில் எல்லாரும் இல்லை. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே வரான். உள்ளே வரும்போதே லைட்டை போடுறாங்க. சுகா அப்படியே பார்த்தா சுகாவோட அப்பா தான். எத்தனை மணி நீ வீட்டுக்கு வர? இல்லைப்பா, ஆஃபீஸ் ஒர்க் முடிக்க எவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ லேட்டு 11 மணிக்கு? நானும் அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் 7 மணிக்கு வீட்டில் இருக்கேன், நீ 11 மணிக்கு வர. இப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் 11 மணிக்கு வரேன். அப்பயே முடிச்சிருந்து திட்டுறீங்க. ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுகாவுக்கு. சுகாவோட அம்மான்ட்டு ஏங்க வந்து வராதமாக திட்டுருங்க. சுகா நீ சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டேம்மா. ம் இப்போ வந்தோடனே உனக்கு இந்த கேள்வி தான் முக்கியமாடி. அப்புறம் பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க வேணாமா? நல்லா கேட்குறப்போ நீ பாரு சுகா, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். பா நேற்றே நீங்கள் சொன்னீங்க, நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன்ல. சுகாவோட அப்பா முறைக்கிறாரு. சுகாவோட அம்மா பார்த்துட்டு இவன்டா இழுத்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சுகாவோட அப்பா சுகா பார்த்துட்டு இங்கே பாரு சுகா, எனக்கு தெரியும் உன் லைஃப்பில் எது கரெக்டாக இருக்கணும். பா எல்லாமே உங்கள் அம்மா திருப்பி அப்படியே பார்க்குறாங்க சுகாவை. சுகா அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்படியே வாயை மூடிக்கிட்டான். அவங்கப்பா திட்டு இன்னும் ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. சுகா அவங்க அம்மாட்ட போயிட்டு என்னம்மா இன்னும் சொன்னேன்ல, நானும் சொன்னேன்டா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு சத்தியமாக மூளையே இல்லை போல். சுகா பார்த்துட்டு அவருக்கு மூளை தான் இல்லையே அப்படின்றான். சரி கத்தாதான், இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கும் ஒன்றும் புரியல. மா டென்ஷன் பண்ணுறீங்கம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன. சுகா என்ன சுகா பண்ணுறது, என்னால் பேசவே முடியல அவர்கிட்ட. பேசினாலே கத்துன்னு கத்துறாரு. ஓ நீ சொல்லி புரிய வைக்கிறியா இல்லையா? நான் ட்ரை பண்ணிட்டேன். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் என்ன எது நம்ம பேசிக்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க போகலான்னு கூப்பிட்றாரு. அங்கிட்ட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவர் எல்லாமே இவராக முடிவு பண்ணிகிட்ருக்காருமா. என்கிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்கிட்ட மட்டும் கேட்டாங்களானே. சுகா அப்படியே பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு என்னது அப்படின்றான். ஆனால் கூட தான் அவங்க அப்பாவை பிடிச்சிருக்கா பிடிக்கல அதுவுமே கேட்காம இப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் கூட வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, உனக்கு அப்படி தான் நடக்குது. சுகா அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறான். டே சொன்னேன்டா, ரியாலிட்டியை சொன்னேன். சரி விடு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்து பிடிக்கல ஏதாச்சும் ஒன்று சொல்லிடலாம். இல்லை அந்த பொண்ணுக்கு மூஞ்சி நல்லா இல்லை, மூக்கு நல்லா இல்லை. ஏமா அப்படி சில்லித்தனமான ரீசன் சொல்கிறமா? நீ சொல்லிக்கலாம்டா, என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான், அந்த பிள்ளையோட மூக்கு அழகாகவே இல்லைங்க, எங்கள் கண்ணு ஒரு மாறு இருக்குங்க அப்படின்னு நான் எதையாவது சொல்லிடுறேன். மாறுக்கணுன்னு கூட சொல்லிடுறேன். ஒருவேளை மாறுக்கணும் இல்லைனா அதை நான் உருவாக்கிக்கிறேன். இன்னும் பண்ணுங்க. ஆனால் சுத்தமாக டென்ஷன் ஆகுது. எனக்கு அப்படியே அப்பா முன்னாடி கத்தி சண்டை கட்டலாமான்னு இருக்கும். சுகா நீ சண்டை கட்டாத சுகா, நீங்கள் சண்டை கட்டிடு. அவர் ராத்திரி ரூமில் சண்டை கட்டிகிட்டே இருக்காருடா. இப்படி சொல்கிறதுனால தான் நான் வாயை மூடிட்டுருக்கேன். சரி டென்ஷன் ஆகாதான். சரி விடுங்க. சரி சாப்பிட்டேன் இல்லையா? சாப்பிடல. என்ன சாமி, உன் கையால் தானே சாப்பிட்ருக்கேன், நான் அன்றைக்கி வெளியே சாப்பிட்ருக்கேன். ஆமாம் அது என்ன உண்மை தான். உங்கள் அப்பா இருக்கும் சரி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவோம் வாயை மூடிக்கிட்டேன். இவன் அந்த உட்கார். இல்லைம்மா நான் ரூமுக்கு போகிறேன். என்னடா போமா, சாப்பிட்ற மைண்ட் செட்டை உள்ள வந்தோன்னு டென்ஷன் ஆக்குறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. சரி எப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ரூமுக்கு போட்டு வாங்க. சரிடா அப்படி சொல்லிட்டு அங்கே போய் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. சுகா ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக பார்க்குறான். ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணிட்டு சொல்லு என்னாச்சு சுகா, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? தானே வீட்டுக்குள்ள வந்தோன்னே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆனோன்னு சுகா டக்குன்னு கால் வச்சுட்டு என்னம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டா, ஏன்டா என்கிட்ட கடிக்கிறா? சரி வாம்மா. வரேன். சரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியா? சரி வா சாப்பிட்டு போம்மா. சாப்பிட்ற மைண்ட் சொல்லிட்டு திருப்பியும் போச்சு. என்னடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சாப்பாடை விட்டுட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்காங்க. என்னடா அப்பாட்ட நீ சொன்னியா இல்லையா? சொன்னேன். சொல்லிட்டியாம்மா? சொன்னேன்டா நேற்று நைட்டு இந்த மாதிரி சொல்கிறான்னு. சொன்னதும் போதும் சரி டென்ஷனு. அதனால தான் காலையிலேயும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருந்தாரா? அவன்கிட்ட கேட்குறேன்னாரு. நான் பையன்கிட்ட கேட்காத, அவன் தான் சொல்லிட்டான்ல நம்ம அதை பண்ணலான்னு. எங்கே ராத்திரி அந்த ஏறாடா சண்டைக்கு. ஆத்தாடி சண்டை கட்டியே நேற்று போச்சு. அப்புறம் காலையிலே சொன்னேன் திருப்பியும் பையன் முடிவு எடுத்துக்கலாமே, அதுக்கும் சண்டை. இவன் புருஷனுக்கு சண்டை கட்ட மட்டும் தான் தெரியுமா? ஏன் உனக்கு தரல, நீ தானே சண்டை கட்டுறம்மா. சரி விடு, நான் என்ன பண்ணேன் சொல்லி எனக்கு மண்டை வெடிக்குது. அப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் சண்டை கட்டி காலையிலேயே என்கிட்ட கொண்டு இந்த பொண்ணு ஃபோட்டோ காட்டினார்டா. எனக்கு என்னங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அதாவது 11 மணிக்கு வந்தார். அதனால தான் ஆஃபீஸில் வந்தாரா? 11 மணிக்கு வந்துட்டு ஏதோ பையனுக்கு பார்த்துருக்க பொண்ணு ஃபியூச்சர் மருமகன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமும் கேட்டேன். அப்புறமும் சண்டை. அப்புறம் மெய்டெல்லாம் இருந்தாங்களா, மெய்டெல்லாம் முன்னாடி திட்டமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாரு. திருப்பி ஈவினிங்காக பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்றாரு. நான் அப்பையும் கேட்டேன், அப்பையும் சண்டை.
உனக்கு நேற்றுலேருந்து சண்டையாக தான் போயிட்டுருக்காக்கும். ம் நேற்றுலேருந்து சண்டையாக போயிட்டுருக்கு. அப்புறம் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு நான் இல்லைங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கண்டுக்கவே இல்லை. நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட சொன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாட்டு அப்படி சொல்லிட்டு சுகா காட்டிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இவன் காலையிலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரோ. நீ வேறு காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணல, மதியம் தான் வந்தார். மதியம் வந்துட்டு நான் அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் மீட்டிங் இருக்குப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு சீக்கிரமாக வாடினார். அதனால தான் 11 மணிக்கு வந்தியா? ஆமாம் இல்லைன்னா 8 மணிக்கே வந்துட வேண்டாமா? ஆமாம் நான் நினச்சேன் 8 மணிக்கு வரலான்னு பண்ணி அவர் சொன்னார் இந்த மாதிரி பையனை வர சொல்லியிருக்கேன்னு. நான் சரி பையன் வந்துடுன்னு பார்த்தேன். லேட் ஆகிடுச்சா? நான் சரி பையன் விவரமாயிடுச்சு போலன்னு நினச்சேன் தெரியுமா? ஆமாம் அப்புறம் அவர் கூட இருந்தால் விவரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவட அம்மா சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க. இங்கே படுக்கிறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டெல்லாம் வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு இந்த சுகா கூட படுத்துட்டாங்க. சுகா அவங்க அம்மாவை ஹக் பண்ணி படுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, எனக்கும் தான் புரியல. அம்மா ஏதாச்சும் பேசி கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரியா? உனக்கு வேறு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் சரிங்களா தங்கம்? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகா இருந்துச்சு பார்க்குற அவங்க அம்மா பக்கத்தில் இல்லை. கீழே வந்து பார்த்தா அவங்க அப்பா காலையிலையும் கத்திட்டுருக்காரு. இங்கே பாரு ஒரு வாரம் தான் உங்கள் பய மனசு எப்படியாச்சும் பேசி மாற்று. எங்க அப்படி பண்ணுறீங்க? அது இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை வாங்கிட்டார் கோவத்தில். சுகா வெம்மா இறங்கி வரான். அம்மா அப்படி சொல்லிட்டு சுகா பார்க்குறா. அவங்க அம்மா டக்குன்னு சுகா ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டியிருப்பாங்க. ஒரு அளவு தான் உனக்கும் பயலுக்கும் மரியாதை. நான் சொல்கிறது கிட்ட இந்த வீட்டில் இருக்க மாதிரி இடுங்க, இல்லைன்னா 2 பேரும் வெளியே போயிருங்க இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. சுகாவோட அம்மா அமைதியான்ட்டு சுகா பார்த்துட்டு சுகாவா வந்து சாப்பிட்லாம். என்னம்மா அதை விட அவர் அப்படி தான் கோவத்தில் கை நீட்டுறது தானே நான் தான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகாவை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. சுகா சாப்பிட்றான். அவனுக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்றான் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்க? அது சுகா சாப்பிடு சாமி. சுகா அம்மா பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறல என்னால். அப்போ அவங்ககிட்ட எப்போவுமே நல்லா தானே பேசுவார். இப்போ என்னால் 2 நாள் 2 பேத்துக்கு சண்டையாக போயிட்டுருக்குல்ல. சுகா என்ன சாமி கண்ணெல்லாம் கலங்குற? இங்கே பாருடா அதெல்லாம். சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்காங்க. சுகா அப்படியே போயிருப்பான். சுகா போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க பொறுமையாக அவங்க 2வது பையன் கால் பண்ணுறாங்க. என்னடா என்னம்மா ஏம்மா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி நீ சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டேம்மா. நான் இன்றைக்கி தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன். இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குது, முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். சரிட்டே. அப்புறம் அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சி நான் மறந்தே போயிட்டேன். என்னடா? அப்பா சொன்னார் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்னு. என்கிட்ட நீ சொல்லவே இல்லை பார்த்தியா? இல்லைடா பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு அது என்னன்னு அம்மா சொல்லிக்கலான் இருந்தேன். நீ தான் அப்படி நினைக்கிறப்ப தான் அப்பா கூட என்கிட்ட சொல்கிறாரு. சரி என்ன சொன்னார்? பொண்ணு பார்த்துருக்கோம், அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ஓ சரி அம்மா ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க போகிறீங்களாம்மா? ஆமாண்டா அப்பா சொல்லிட்டு இருந்தார். இன்னும் தேதி சொல்லலை. இந்த தேதி தான் நான் அப்பா என்கிட்ட தேதி சொன்னார். சரிடா. சரிம்மா ஏம்மா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லைடா. என்னாச்சு? என்னாச்சு என் அம்மாவுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை சாமி. சரி பார்க்க வரவா? வாய்ஸ்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நான் வரேன். நீ ஒன்றும் வர வேணாம், எக்ஸாமுக்கு படி. சரிம்மா. என்னடா? பொண்ணு பார்க்குற அன்றைக்கி என்னால் வர முடியாதுமா. ஏண்டா? இல்லைம்மா எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்காதான். சரிட்டே நீ எக்ஸாம் பாரு, என்னென்னு பாரு சரியா? அம்மா எத்தனாலும் உனக்கு கால் பண்ணுறேன். நீ சாப்பிடு. என்னாச்சுமா? எனக்கு ஒன்றும் இல்லைடா. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். உனக்கும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. நான் அண்ணனுக்கு கால் பண்ணேன், அவனும் ஒரு மாதிரி தான் பேசுகிறேன். என்னாச்சு உங்கள் 2 பேத்துக்கு? எனக்கு அதுதான் புரியல. உனக்கு எங்கள் அண்ணனுக்கு சின்ன சண்டைடா. உனக்கும் அண்ணனுக்கும்? ஆமாம் இதை நான் நம்பணும். அவனை கொஞ்சிட்டே இருப்பேன், அதில் உனக்கும் அவனுக்கும் சண்டைன்னு சொன்னால் நான் நம்புகிறேண்ணா? அதெல்லாம் இல்லை, அது ஒரு சின்ன சண்டை, அதனால தான். சரி ஏதோ சொல்கிற. எனக்கு வேறு எக்ஸாம் இருக்குல்லன்னா நம்ம டக்குன்னு நீ எக்ஸாம் பாருடா. சரி அம்மா வைக்கிறேன். சரிம்மா. சரி டேப்லெட் போட்டியா? போட்டேன்டா. இப்போ எதுக்குடா அந்த டேப்லெட்லாம் போட சொல்லிட்டே இருக்கீங்க? ஒழுங்காக டேப்லெட்டை போடு அவ்வளோதான். சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த 1 வீக் போயிருக்கோம். உங்கள் அம்மா உங்களுக்காக சாரீ வாங்குறது அது இதுன்னு எல்லாம் பார்த்து வாங்குறாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம்? நீ கொடுக்குற சாரியை நான் கட்டிப்பேன், எதுக்கு புது சாரீலாம் வாங்குறேன்? ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வராங்க, உனக்குன்னு ஒரு நல்ல சாரீ வாங்கி கொடுக்கணும்.
அப்போ தான் நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் வேறு எப்படியும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியும். கொண்டு போயிட்டு இதை பொண்ணு பார்க்க வந்து இன்றைக்கி நான் கட்டினேன், இதை நான் கல்யாணத்துக்கு நான் கட்டினேன், நிச்சயத்துக்கு கட்டினேன், இது கட்டினேன், அது கட்டினேன்னு சொல்லணும்ல. அதுக்காகயாச்சும் சாரி பேரை சொல்லல, அதுக்காகவே சாரி வாங்கணும். சாரி பேரை சொன்னது போமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. உங்கள் அம்மா உங்களுக்காக புது சாரியெல்லாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. நீங்கள் செம்ம அழகாக ரெடியாக இருக்கீங்க. அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ என் தேவதடி எம்பிட்டு அழகாக இருக்கா என் மக. உங்கள் தம்பி தீனி தின்ட்டே உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர் கோட்டிங் போட்டாங்க போல. உன் பொண்ணு மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக தெரியுறா, எங்கள் தம்பியை பார்த்துட்டேன் அழகாக தெரியுறா அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தனடா இவ்வளோடா எனக்கு பூட மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சிட்டுங்கம்மா. அப்படியே பொண்ணு பார்க்க வராங்க. இல்லைங்காச்சும் கொடுங்க பொண்ணு மாதிரி நின்று தொலடி சரி அப்படி சொல்லி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆனால் அழகாக இருக்கடி, கண்டிப்பாக போகணுன்னு சுற்றி போடணும், இல்லைனா அவ்வளோதான் அம்பிட்டு கண்ணு ஓ மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறக்கிட்ட நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. கேட்டால் உங்கள் அத்தை அப்போ தான் உள்ள வந்திருப்பாங்க. அடியே வயனு என்னடி இவ்வளோ அழகாக இருக்கேன் அத்தை, எப்படி இருக்கியா? செம்மையாக இருக்க. சரி மாப்பிள்ளைகிட்டேருந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்களா என்னன்னு தெரில, வந்தோடனே சொல்கிறேன் சரியா? மாப்பிள்ளையும் அத்தை ஃபஸ்ட்டு பார்க்கவா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு அத்தையே பார்க்கட்டும், ரெண்டாவதாகவே நான் பார்த்துக்கிறேன். சரி அத்தை பார்த்துட்டு வந்து டக்குன்னு மட்டும் சொல்கிறேன் சரியா? வெயிட் பண்ணிட்டே இரு. சரி நீங்கள் அழகாக தலையெல்லாம் ஆட்டுறீங்க. தம்பியை பார்த்துட்டு இங்கே என்னடா பண்ணுறவாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி எழுந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த ரூமில் நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகும்போது நமக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும்ல. அப்படியே கையெல்லாம் போட்டு பிணைஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவ்வளோ நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே இந்த சைட் பார்த்தா சுகா இப்போ தான் கிளம்பியிருப்பான். சுகாவோட அம்மா பார்த்துட்டு டிஃபமாக குழம்புடா, உங்கள் அப்பா சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுடா, நல்ல நேரமே வந்துருச்சுடா சுகா, மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிளம்பிட்டே ஃபோனை பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். நான் வேறு சொன்னேன், அதுக்கப்புறம் பதிலே வரல, ஃபோனும் பண்ணல, எனக்கு அது வேறு போட்டு தலையில் கொட்டையுது. சொன்னியா இல்லையா? எல்லாத்தையும் சொன்னேன். அவள் வேறு அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இல்லை சுகான்னு ஒரு 2 நாள் மாதிரி அவாய்ட் வேறு பண்ணுறா. எனக்குலாம் முடியல, என்னால் 2 செருப்படி என்ன பாடாக படுத்துறீங்க தெரியுமாண்ணா? சுகா என்னடா போமா, உனக்கும் புரிய மாட்டேங்குது, அவளுக்கும் புரிய மாட்டேங்குது, அப்பாவுக்கும் புரிய மாட்டேங்குது, ஆனால் எனக்கு நடுவில் சத்தியமாக பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உட்காந்துட்டான். ஏன் சாமி இப்படி சொல்கிற? போமா ஏன்டா பிறந்தோன்ட்ருக்கு. சுகா சரி இல்லை விடு, இப்போலாம் இல்லை. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல சுகா, என்னாலே பேச முடியல. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சீப் எடுக்கிறாங்க. அம்மா நான் தலை சீவுறேன் அப்படின்னு சொல்லி சீவுறாங்க. சுகா மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குது. சரி அம்மா வேணால் ஃபோன் பண்ணி தரவா, என்னென்னு பேசுறியா? சுகா அவங்க அம்மா பார்த்துட்டு அமைதியாக இருமா, அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் உனக்கு கற்றுவார், நீ கம்மன் இரு நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடற்கடன் போய் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தா நீ கால் பண்ணு. அம்மா கால் பண்ணு சுகா. இல்லைம்மா அப்படின்றான். இரு அவன் நம்பரை நான் வச்சுருக்கேன், ஒரு தடவை நீ கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி சுகாவோட காதில் வைக்கிறாங்க. சுகா பார்த்துட்டு என்னம்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க. அந்த ஃபோன் உடனே அட்டன் ஆயிடுச்சு. சொல்லுங்க அத்தை, நான் சுகா பேசுகிறேன். சொல்லுங்கள். கால் பண்ண எடுக்கவே இல்லை. இல்லைங்க நான் வேலையாக இப்போ மட்டும் ஃப்ரீயாக இருக்கியா? அது சரி நான் எதுவும் அது கேட்க விரும்பலை. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா தாங்க, நான் கிளம்பிகிட்ருக்கேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஏதோ பேசிகிட்டு இருக்கான். சுகாவோட அம்மா தலைச்சி விட்டுட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. சுகாவோட அப்பா 2 பேத்தையும் செம்மையாக மறைச்சிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடித்தேன். நீ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இதில் எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்துடுமா, டியூரேஷன் அதிகப்படுத்துங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் எப்படி இருக்குது இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டா ஐடி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன்.